புது தமிழ் திசை ஆனந்த ஜோதி ஆன்லைன் வாசகர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். 25 ஜூலை 2024 வியாழக்கிழமை முதல் 31 ஜூலை 2024 புதன்கிழமை வரையிலான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துடலாம். 26ஆம் தேதி ஜூலை வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் கிருஷ்ணபக்ஷ ஷஷ்டி, அன்றைக்கு கரிநாள். அதனால் அன்றைய நாளில் எந்த ஒரு காரியத்தையும் நம்ம ஆரம்பிப்பதை தவிர்ப்பது நல்லது. 27 ஜூலை சனிக்கிழமை வாஸ்து புருஷனுக்கான நித்திரை நாள். காலையில் 7:42 8:18 வரைக்கும் நமக்கு நல்ல நேரம், இந்த வாஸ்து பூஜைக்கான நல்ல நேரம். 29 ஜூலை திங்கட்கிழமை அன்றைக்கு ஆடி கிருத்திகை. 30 ஜூலை செவ்வாய்க்கிழமை அன்றைய தினம் கிருத்திகை விரதம், மூர்த்தியார் குரு பூஜை, புகழ்ச்சோழர் குரு பூஜை. 31 ஜூலை புதன்கிழமை கிருஷ்ணபக்ஷ சர்வ ஏகாதசி. இதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்கள். கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். இந்த காலகட்டம் தொடங்குகிற அன்று ரிஷபராசியில் செவ்வாய் குரு, கர்க்கடக ராசியில் சூரியன், வக்ரநிலையில் புதன் மற்றும் சுக்கிரன், கன்னியா ராசியில் கேது, கும்பராசியில் சந்திரன் மற்றும் வக்ரநிலையில் சனி மற்றும் ராகு என, மீன ராசியில் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. 25 ஜூலை வியாழக்கிழமை அன்று மாலை 3:06 மீன ராசிக்குள் சந்திர பகவான் பிரவேசிக்கிறார். 27 ஜூலை 2024 சனிக்கிழமை மாலை மணி 5:28 மேஷராசிக்குள் சந்திர பகவான் மாற்றம் பெறுகிறார். 29 ஜூலை இரவு மணி 8:27 ரிஷபராசிக்கு சந்திர பகவானுடைய மாற்றமானது அமைந்திருக்கிறது. 31 ஜூலை பின்னிரவு 12:53 மிதுன ராசிக்கு சந்திர பகவான் மாற்றம் பெறுகிறார். மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்குது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, சேர்க்கை என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் மிகவும் அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார். ஸோ பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம், அது எல்லாமே நமக்கு கிடைக்கும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலையில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக இழுவறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நமக்கு நடைபெறும். வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். குழந்தைகளுக்காக, குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம், முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும். தொழில் சம்பந்தமாக, உத்தியோகம் சம்பந்தமாக ஒரு 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 சடனாக உங்களால் ஒரு முடிவுக்கு இந்த காலகட்டத்தில் வர முடியும். அது மாதிரி புதிய தொழில் ஆரம்பிக்கிறது, புதிய உத்தியோகத்துக்கு முயற்சி செய்கிறது, அது எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இந்த காலகட்டத்தில் நடக்கும்னு நாம் நம்பலாம். அது மாதிரி ஒரு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். நியூ இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்க. உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சம்பந்தமாக ரொம்ப மனசுக்குள்ள ஒரு பயம் நமக்கு இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப தேவையில்லாமல் ஒரு பயம். அந்த பயம் எல்லாமே நமக்கு நீங்கிடும். இந்த காலகட்டம் எடுத்துட்டோம்னா பெண்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு உண்டாகும். இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிறோம். மாணக்கர்களுக்கு கல்வியில் ஒரு பெரிய எழுச்சி, முன்னேற்ற மாற்றங்கள் எல்லாமே நமக்கு வரப்போகிறது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும்.
பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் நீங்கும். தினசரி மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. ரிஷபராசி அன்பர்களுக்கு பொதுவாக இந்த நேரம் நமக்கு தொடங்கும் போது கேந்திரங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப பலமாகிடுது. ஸோ பலவிதமான நன்மைகள் நமக்கு நடைபெறப்படும். இப்போ கேந்திரங்கள் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் என்ன சொல்லுவோம்னா தூண்கள்னு சொல்லுவோம். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு பலமாக இருக்குது. முக்கியமாக அந்த 4ஆம் இடத்தை கோச்சார சந்திரன் பார்க்குறது ஒரு பெரிய விசேஷம். செவ்வாய் பார்க்குறார் 4ஆம் இடத்தை, சனி பார்க்குறார். இதெல்லாம் நமக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயங்கள்னு எடுத்துக்கலாம். வீடு மண் மனை சம்பந்தமான காரியங்களில் தைரியமாக தன்னம்பிக்கையாக உங்களால் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்ப நிலை நீங்க பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டும் கொஞ்சம் பணிச்சுமை இருந்தால் கூட எல்லாத்தையும் அழகாக அற்புதமாக செஞ்சு முடிப்பீங்க. ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும். இந்த நேரத்தில் நிறைய நம்ம ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும். அது மாதிரி நீண்ட நேரம் கண்முழிச்சு வேலை பார்க்க வேண்டிய சூழல்கள் நமக்கு உண்டாகலாம். தொழில் உத்தியோகம் ஒரு 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 சடனாக ஒரு டெசிஷன் நீங்கள் எடுக்கிற மாதிரியான சிச்சுவேஷன் சில நேரங்களில் வரும். அதனாலும் கொஞ்சம் அவசரம் படபடப்பு அதெல்லாம் எதுவும் இல்லாமல் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக கவனமாக எந்த ஒரு விஷயத்தையும் கையாள்வது உங்களுக்கு நல்லது. இரத்தம் சம்பந்தமான உறவுடன் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள். பெண்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மாணக்கர்களுக்கு கல்வியில் கொஞ்சம் சுணக்க நிலை ஏற்படலாம். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், ஆனால் கொஞ்சம் சுணக்க நிலை ஏற்படலாம். அந்தந்த காலத்துக்கு எதுவும் நடக்காதபடி இருக்கலாம். ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக நாம் இருந்துக்கணும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. மிதுனராசி அன்பர்களே, தொட்டதெல்லாம் தொடங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். பல காரியங்களிலும் இருந்து வந்த தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் எல்லாமே நமக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நீண்ட காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கப் பெறுவீர்கள். மனசுக்குள்ளே இருந்து வந்த கிளேச நிலை, சங்கட நிலை அனைத்துமே விலகும். வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். இரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்குள் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள். பரம்பரை சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் அதில் இருக்கக்கூடிய ஒரு குழப்பங்கள் சிக்கல்கள் எல்லாமே நீங்கும். பொதுவாக இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா குடும்பத்தில் இருந்து வந்த ஏதோ ஒரு பிரிவு அதை மாதிரி அதெல்லாம் மீண்டும் ஒன்று சேருவதற்கான ஒரு நல்ல நேரம் நமக்கு கணிந்திருக்கிறது. உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இருக்கும். பல வழிகளிலும் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலையில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். தொழில் அது மாதிரி தொழில் சம்பந்தமாக இப்போ நம்ம வெளியூர் வெளிநாடு போகிறது, அது மாதிரி வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த விசா சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகிறது. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. மாணக்கர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தேக்க நிலை விலகும். பெண்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் எல்லாமே நமக்கு காணப்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. கர்க்கடக ராசி அன்பர்களே, இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம்னா கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு நேரம். ஏன்னா காலம் பிறக்கும்போது ராசிநாதன் சந்திரன் அஷ்டமாயு ஸ்தானத்தில் சனியோடு சேர்ந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். சில நேரங்களில் ஒரு தேவையில்லாத ஒரு குழப்ப நிலை உண்டாகலாம்.
முடிஞ்சவரை நீங்கள் கொஞ்சம் நீக்கு போக்காக விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நல்லது. தேவையற்ற பிடிவாதம், ஒரு 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 தேவையற்ற ஒரு வாக்குவாதம் இதெல்லாம் நமக்கு உண்டாகலாம். கொஞ்சம் கவனமாக நீங்கள் நடந்துக்கணும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டில் நல்ல ஒரு லாபகரமான ஒரு காலமாக இது அமைஞ்சிருக்கு. பல வழிகளிலும் இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் நீங்க பெறுவீர்கள். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். தொட்டதெல்லாம் துலங்கும்னு நாம் சொல்லலாம். உத்தியோகத்தினருக்கு ஒரு நல்ல மதிப்பு, மரியாதை எல்லாமே நமக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். பெண்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். மாணக்கர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தடங்கல்கள், தாமதம் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா குடும்பத்தினரால், குழந்தைகளால் அனுகூலங்கள் ஏற்படும். தினசரி சூரியன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 2, 6. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. சிம்மராசி அன்பர்களே, இந்த நேரத்தை நம்ம எடுத்துனோம்னா ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசப்தமம். ஸோ அந்த நேரத்தில் நமக்கு இது காலகட்டம் நமக்கு பிறக்கிறது. சுணங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். எந்த விதமான ஒரு கடினமான விஷயங்களையும் உங்களுடைய அறிவை பயன்படுத்தி, புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி, ஒரு தைரியத்தை பயன்படுத்தி நீங்கள் ஓவர் கம் பண்ணி வந்துடுவீங்க. சில சிக்கல்கள் இருக்கிறது உண்மை. இந்த கண்டச்சனையினால் சில சிக்கல்கள் இருக்கிறது உண்மை. பேசும்போது வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா நீங்கள் ஒன்று சொல்லவே மற்றவங்க அதை வேறு மாதிரி புரிஞ்சுக்கலாம். அதிலலாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டில் ஒரு பெரிய லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். எதிர்பார்க்கக்கூடிய பணியிட மாற்றம், பதவி உயர்வு உறுதிப்படுத்தப்படுகிறது. முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். பெண்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். மாணக்கர்களுக்கு கல்வியில் ஒரு புதிய மாற்றங்கள் வந்து சேரும். முக்கியமாக அந்த அறிவியல் துறை, மருத்துவத்துறை, அப்புறம் விண்வெளி சம்பந்தப்பட்ட துறை, இதிலெல்லாம் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு நேரம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம், குழப்பம் ஆகியவை விலகும். தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. கன்னியாராசி அன்பர்களே, ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் ஷஷ்டாஷ்டகத்தில் பயணம் பண்ணிட்டு இருக்கார் இந்த நேரம் நமக்கு பிறக்கும்போது. ஆனால் ராசிநாதன், தனவாக்கு குடும்பாதிபதி, பாக்யாதிபதி சுக்கிரன், விரையாதிபதி சூரியன் இவர்களுடைய பார்வை, சஞ்சாரம், அது மாதிரி 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு குரு செவ்வாய் அவங்க காம்பினேஷன், குரு பகவான் ராசியை பார்க்கறது, இது எல்லாமே கன்னிராசிக்கு இது ஒரு அற்புதமான நேரம் அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறது. சுணங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். அது மாதிரி சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். பல வழிகளிலும் இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் நீங்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு மனநிறைவு நமக்கு உண்டாகும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும். இரத்தம் சம்பந்தமான உறவுகளுடன் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள். தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள் அது எல்லாமே நமக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். பல வகையிலும் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாள், நல்ல நேரம் இது. இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம்னா பெண்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். மாணக்கர்களுக்கு கல்வியில் ஒரு புதிய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை, கீர்த்தி உண்டாகும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் எல்லாமே நமக்கு வெற்றி பெறும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா லாபத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும். முடிவுக்கு வர முடியாமல் இந்த பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் உங்களால் எடுக்க முடியும். தினசரி நரசிம்மர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு.
துளாராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும், எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். பல காரியங்களிலும் இருந்து வந்த தேக்க நிலை, சிக்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சங்கட நிலை விலகப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேம்பாடு, வளர்ச்சி, முன்னேற்றம் அது எல்லாமே காணப்படும். 8ஆம் இடத்துல குரு செவ்வாய் சேர்ந்துருக்காங்க. ஆனால் அவர்களுடைய பார்வைகள் ரொம்ப ரொம்ப ஒரு அனுகூலமாக இருக்குது அப்படின்னு நாம் சொல்லலாம். வரவேண்டிய பணபாக்கிகள்லாம் நமக்கு வசூலாகும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும். தொழில் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி ட்ராவல் பண்ணி நிறைய சாதனைகள் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் இந்த மாதத்தில் நமக்கு, இந்த காலகட்டத்தில் நமக்கு அடங்கியிருக்கு. லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா, முக்கியமாக அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு ஒரு புதிய மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். மாணவர்களை பொறுத்தவரை கல்வி ஸ்தானம் ரொம்ப வலிமையாக இருக்குது. புதிய ஒரு வாய்ப்புகள், நிறைய கற்றுக்கொள்வதற்கான புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்வாக்கு, செல்வாக்கு அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம் எல்லாமே நமக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். தினசரி விநாயகப் பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த நேரம் நம்ம எடுத்துக்கிறோம். திரிகோணம் பலமாக இருக்குது, கேந்திரங்கள் பலமாக இருக்குது. முக்கியமாக தொழில் ஸ்தானத்தை எடுத்துட்டோம்னா சந்திரனோட சேர்த்து 3 கிரகங்கள் பார்க்குறாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நேரம். ஏன்னா நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு ஒரு விருச்சிக ராசிக்கு நமக்கு ஒரு யோகமான ஒரு நேரம், காலம் நமக்கு வந்திருக்கு. தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். பல வகையிலும் யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உங்களுக்கு உண்டாகும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு மனநிறைவான தன்மை உங்களுக்கு ஏற்படும். பொதுவாக இந்த நேரம் எடுத்துட்டோம் அப்படின்னா வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். உத்தியோகத்தினருக்கு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இந்த நேரத்தில் நிச்சயமான முறையில் கிடைக்கப் பெறுவீர்கள். பெண்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அது எல்லாமே நமக்கு கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் அதிகமான கவனம், சிரத்தை, முயற்சி என்பது அவசியம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். தினசரி சித்தர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. தனுர் ராசி அன்பர்களே, தைரியமாக, தன்னம்பிக்கையாக எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் அணுகலாம், செய்யலாம். எல்லாமே நல்லபடியாக நமக்கு நடந்து முடியும். திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். சுணங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். அது மாதிரி குடும்பத்தினரால், குழந்தைகளால் ஒரு நல்ல ஒரு அனுகூலமான ஒரு தன்மை நமக்கு ஏற்படும். பல வழிகளிலும் இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் நீங்கப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேம்பாடு காணப்படும். தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் எல்லாமே நமக்கு உண்டாகும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் நல்லபடியாக நமக்கு கிடைக்கும். அது மாதிரி உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள், அதிலிருந்து ஒரு நல்லபடியாக நம்மளால் வெளியில் வர முடியும். வெளியூர், வெளிநாடு வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லபடியாக கைகூடி வரும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, மனம் சம்பந்தமான பிரச்சனைகள்,
அதாவது தேவையற்ற ஒரு எண்ணங்கள் அதெல்லாம் இருந்தது, அது எல்லாமே நமக்கு சரியாகக்கூடிய ஒரு தன்மை. பெண்களுக்கு புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமாக நிறைய வாய்ப்புகள் வந்து சேரும். கல்வியில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் சிக்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழம்பிய காரியங்களில் கூட தெளிவான முடிவுகள் உங்களால் எடுக்க முடியும். தினசரி கிராம தெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. மகர ராசி அன்பர்களே, சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். பொருளாதாரம் நல்ல ஒரு மேம்படும். வரவேண்டிய பணபாக்கிகள்லாம் உங்களுக்கு வசூலாகும். ராசி ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. 7ஆம் இடம் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. ராசியை 4 கிரகங்கள் பார்த்துடுறாங்க. பல வகையிலும் நன்மைகள் ஏற்படும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதம் நீங்க பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு நிறைவான தன்மை காணப்படும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். உடல் ஆரோக்கியம் சம்பந்தமாக மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்களோட ஒரு நிறைவான தன்மை காணப்படும். பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதி யோகாதிபதி சுக்கிரன் அவருடைய பார்வை ராசியின் மீது விழுது. ஸோ நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு ஏற்றம் முன்னேற்றம் நமக்கு கிடைக்கும். பல வகையிலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நிறைவான தன்மை நமக்கு ஏற்படும். சொத்துக்கள் சம்பந்தமாக இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். நிறைய தர்ம சிந்தனை உங்களுக்கு மேலும் நிறைய தர்மங்கள் உங்களால் செய்ய முடியும். பொதுவாக ஏதாவது தடங்கல்கள் வந்தால் கூட அதுக்கு சில நாட்களுக்கு இருக்குமே தவிர கண்டிப்பாக அடுத்தடுத்த காலகட்டங்கள் உங்களுக்கு அனுகூலமாக அமைஞ்சிருக்கு. பொதுவாக பெண்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு பெரிய எழுச்சி முன்னேற்றம் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்ப நிலை விலகப் பெறுவீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் மஞ்சள். கும்பராசி அன்பர்கள், இந்த காலகட்டம் பிறக்கும் போதே ராசியில் ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சம்பந்தம் பெறுகிறார். சின்ன சின்ன விஷயங்களில் கூட இருந்து வந்த தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் உறுதியான ஒரு முடிவெடுத்து நீங்கள் உங்கள் நடவடிக்கையை தொடங்குவீங்க. அதில் வெற்றியும் பெறுவீங்க. அது மாதிரி பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேம்பாடு முன்னேற்றம் எல்லாமே நமக்கு காணப்படும். இந்த ஜென்ம சனி நடக்கிறதுனால கொஞ்சம் நம்ம கவனமாக நடந்துக்கிறது நல்லது. முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். நம்ம உடம்புக்கு எது ஆகாதோ அதை சாப்பிடக்கூடாது, செய்யக்கூடாது. அது மாதிரி மனசுக்குள்ளே ஒரு தேவையற்ற சஞ்சல நிலை உண்டாகலாம். சுய ஒழுக்கம் சுய கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப வலிமையாக இருக்குது. புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் ஒரு ரொம்ப ரொம்ப கவனம் அவசியம். பொதுவாக பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா கடன் சம்பந்தமான பிரச்சனை உங்களால் சுலபமாக வெளியில் வந்துட முடியும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். ஃபங்க்ஷன்ஸ் நடைபெறக்கூடிய ஒரு நேரம், ஏதோ ஒரு ரீதியில் ஒரு விழாவில் கலந்து கொண்டு வருவது மாதிரியான ஒரு சூழல் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சட்டம் சம்பந்தமான பிரச்சனைகளில் ஒரு அனுகூலமான தன்மை ஏற்படும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் நீலம். மீனராசி அன்பர்களே, இந்த காலகட்டம் பிறக்கும்போது சந்திர பகவான் அயனசேன விரயஸ்தானத்தில் இருக்கார். அப்புறம் ராசிக்கு வந்துடுறார். அன்றைக்கி நைட்டே ராசிக்கு வந்துடுறார்.
எல்லா வகையான நன்மைகளும் நமக்கு நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரமாக இது அமைஞ்சிருக்கு. சுபவிரய செலவுகள் உண்டாகும். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கப் பெறுவீர்கள். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்ப நிலை விலகும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். உடல் ஆரோக்கியம் சீரடையும். 5ஆம் இடம் ரொம்ப ரொம்ப வலுவாக அமைஞ்சிருக்கு. ஒரு தொழில் சம்பந்தமாக உத்தியோகம் சம்பந்தமாக இருந்து வந்த சுணக்க நிலை குழப்ப நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். புதிய மாற்றங்கள் உங்களுக்கான ஒரு நேரமாக இப்போது வந்திருக்கு. பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் இதுவரை இருந்து வந்த குழப்ப நிலை நீங்க பெறுவீர்கள். புதிய விஷயங்களை நீங்கள் இந்த நேரத்தில் தாராளமான முறையில் நாம் தொடங்கலாம். எல்லா வகையிலும் நமக்கு நன்மைகள் நடைபெறும். பொதுவாக அந்த நேரத்தை எடுத்துட்டோம்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலங்கள் ஏற்படும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். இணைந்திருங்கள் இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி சேனலுடன். நன்றி, வணக்கம்.